வணக்கம் செந்தில். சொல்லுங்க கிருஷ்ணன். வணக்கம். அப்புறம் நீட் தேர்வுலாம் முடிவுக்கு வந்துருச்சுங்களா? பிரச்சனை ஆமாம், அதான் பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் இப்போ வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகுனதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் நாம் வந்து அவர் பதவி விலகணும்னு இப்போ போராடல. நாம் வந்து நீட் கொண்டு வந்ததுலேருந்தே போராடுறோம். நீட்டையே பதவி விலக சொல்லிட்டீங்க. ஆமாம், நீட்டே வேணாம், பேன் நீட் தான் நம்ம சொல்கிறது. ஃபேர் நீட் நம்ம கேட்கல. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் எல்லா தேர்வும் வந்து முறைப்படி நல்லா நடத்துவாங்களாம். ஏன் இப்போ இவ்வளோ நல்லா நடத்துறது கோச்சிங் இவங்க போலையோ? அதான் இவ்வளோ நாள் அப்போ நல்லா நடத்தல. இதுக்கப்புறம் வந்து பிரதமர் வந்து உறுதியளிச்சிருக்காரு, இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா தேர்வுகளும் வந்து இந்த மாதிரி முறைகேடு இல்லாமல் நல்லபடியாக ஒரு தேர்வாக நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு வந்து உறுதியளிச்சிருக்காரு. தேர்வு எப்படி நடத்துதுன்னு ஏதாவது பயிற்சி எடுக்க போகிறாங்களா இனிமேல்? தெரில, ஏதோ ஒரு ஐஏஎஸ் டீம் ஏதாவது ஃபார்ம் பண்ணியிருக்காரான்னு தெரில. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வடநாட்டில் வந்து முறைகேடு இல்லாமல் தேர்வு நடந்து நம்ம பார்த்ததே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, காப்பி அடிச்சாங்க, அங்கே இது பண்ணாங்க, அப்படி ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும். அது அவங்க சொல்கிறாங்க, பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து காக்ரோச் பார்ட்டி வந்து இது முழுசாக அவங்களோட இதில் நடந்த மாதிரி ஒரு பிம்பமும் வருது. ஆனால் இது பொதுவாக இப்போ இங்கே எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்து யார் ஒருத்தருமே வந்து இப்போ இது ஆமாம், அந்த கிரெடிட்ஸ் வந்து எந்த கட்சியும் வந்து எடுத்துக்க முடியாது. பொதுமக்களோட தன்னிச்சையான போராட்டம், இது மாணவர்களோட தன்னிச்சையான ஒரு போராட்டம், ஒரு உண்மைக்கான ஒரு போராட்டம். ஒன்று கூடி போராடினா நமக்கான வந்து அநீதிகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம், நியாயத்தை பெறலாங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு பெரிய உதாரணம். அதனால் இந்த போராட்டம் வெற்றி பெற்றது வந்து மகிழ்ச்சி. இதில் போராடின அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இதில் பல பேர் வந்து காயம்பட்டிருக்காங்க, அடிபட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து இந்த போராட்டத்தோட ஒரு மாவீரர்கள் தான். அவங்களோட அந்த உறுதியான அந்த போராட்டம் இல்லை அப்படின்னா இந்த போராட்டம் இவ்வளோ தூரம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு 14 பேரை வந்து கைது பண்ணிட்டாங்க. இது இந்த போராட்டம் இல்லை, போராட்டத்துக்கு இல்லை, கங்கை நதியில் வந்து பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு. அதுக்கு வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி உஜல் புயான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அப்படி எந்த சட்டமும் இல்லை, கங்கை நதியில் வந்து படகுல போகும்போது சாப்பிட்ருக்காங்க, அந்த இப்போ கங்கை நதி மேலே போகும்போது வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த சட்டமும் இல்லை. அதுக்காக அவங்க மேலே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஏன் இந்த சிக்கனை சொல்கிறேன்னா, இங்கே காக்ரோச் பார்ட்டி ஒரு இது பண்ணதுனால பங்களாதேஷில் இப்போ பிராய்லர் சிக்கன் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அது சரி, செஞ்சிக்கெல்லாம் ட்ரெண்டில் பேர், அதான் எது கிடைக்குதோ அதெல்லாம் பேர் ஆக்கிடுறாங்க. முதல்லலாம் வந்து ஒரு கட்சிக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு அமைப்புக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி அது என்ன நடந்துச்சு அப்படியெல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு தலைவர்களோட பேரோ இல்லை போராட்டக்காரங்களோட பேரோ ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இப்போ வந்து என்ன கிடைக்குதோ பேரே இல்லைன்னு கூட ரேகிங் பண்ற மாதிரி, ரேக் பண்ற மாதிரி அவங்க ரேக் பண்றாங்க, அதை ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. ஆமா, இதுல என்னன்னா இந்த மழை வெள்ளத்தினால வந்து பாதிக்கப்பட்டு மாணவர்கள் இருந்தாங்க. அவங்களோட தேர்வு இதெல்லாம் தள்ளி வைக்க சொல்லி இதெல்லாம் இது பண்ணும்போது அங்க இருந்த கல்வி அமைச்சர், இங்க இருந்த கல்வி அமைச்சர் ஒரு இது பண்ண மாதிரி அங்க இருந்த கல்வி அமைச்சர் வந்து இவங்க எல்லாரையும் வந்து இவங்களாம் ஒரு பிராய்லர் சிக்கன் சொல்லிட்டாராம். அதனால பிராய்லர் சிக்கன் பார்ட்டி அப்படின்னு புது பார்ட்டி ஒன்று வந்து பார்ட்டி மாதிரி அங்க பிராய்லர் சிக்கன் வச்சிட்டாங்க. இதே சிக்கனை தொடர்ந்து இன்னொரு சிக்கன் கதை இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்னன்னா 31ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த கறிக்கோழி விற்பனையாளர்கள் வந்து கோழியை விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் போராட்டம் பண்றாங்களா? ஆமா, அது ஏற்கனவே அவங்க நிறைய கோரிக்கை வச்சாங்க. கோழியோட இடம் வந்து அதிகமா இருக்கு, அதுக்கப்புறம் அதை சப்ளை பண்ணும்போது கடைக்கு சப்ளை பண்ணும்போது இடம் அதிகமா இருக்கு, அப்புறம் இடம் குறைஞ்சிருது. அதுக்காக 15 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதுக்கு தீவனம் வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு சப்ளை பண்ணோம். ஏற்கனவே அதுக்கு தீவனம் வைக்கிறாங்களா இல்லை மருந்து கொடுக்குறாங்களானே தெரியல. இதில் 15 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி 15 மணி நேரம் எப்படி தீவனம் இல்லாமல் எப்படி உயிர் வாழும்? அதான் டிராவலில் செத்து போயிடுச்சுன்னா அது அந்த இது நமக்கு வந்து எப்படி எந்த கணக்கில் 15 மணி நேரம்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. 15 மணி நேரத்துக்கு முன்னாடி தீவனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கடைக்கு சப்ளை பண்ணுவான். இதை வந்து கோழி உற்பத்தியாளர்கள் கடைபிடிக்காததுனால அவங்க வந்து ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்களாம். 31 இந்த பிராய்லர் கோழி கிடைக்கிறதுல வந்து தட்டுப்பாடு ஏற்படும். பார்ப்போம். விலைவாசி ஏற்கனவே விலை உயர்ந்து தான் இருக்குது. ஆமாம், ஏற்கனவே இந்த புதிய அரசு 80 நாள் தான் வந்து 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க 80 நாளைக்கே. ஆமாம், முன்னாள் நிதி அமைச்சர் கொடுத்த சேலஞ்சு ஜெயிச்சிருவாரோ? அதெல்லாம் பின்னி தள்ளுறாங்கன்னு நினைக்கிறேன். 20 லட்சம் கோடி கடனில் தான் விட்டுட்டு போவார் அப்படின்னு சவால் விட்டு போயிருக்காரு அவரு. அதுதான்
20,000 கோடிக்கு அப்படி என்னங்க செய்தாங்க? அதுதான் தெரியலையே. எப்பயும் போலதான் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா கடன் இவ்வளோன்னு எழுதி வைப்பாங்க, பார்ப்பீங்க. இப்போ பட்ஜெட் வேற போட போறாங்க, அதுல நமக்கு தெரிஞ்சிடும். 14,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்காங்க. எந்த ஒரு நலத்திட்டத்துக்கும் எந்த ஒரு உற்பத்திக்கும் இவங்க வந்து இன்னும் இந்த தமிழ்நாடு புதுசா சரி வட்டி காட்டினாரு, ஏற்கனவே கடன் வட்டின்னு எடுத்துக்கலாம். புதுசா 6,000 கோடிக்கு புது திட்டங்கள் எதுவும் இவர் தொடங்கலையா? அப்புறம் எதுக்கு அந்த 6,000 கோடி என்ன செய்தாரு? அது இன்னும் சொல்ல அவரு தங்கம் வாங்குறதுக்கு வாங்கிருப்பாரோ? கொஞ்ச நாள் தானே இருக்கு, ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் தானே இருக்கு, அதனால இன்னும் சொல்லல. இதுக்கப்புறம் சொல்லுவாரு என்ன எதுக்கு செலவு பண்ணாரு. மோதிரம் போட்டார்ல, குழந்தைங்களுக்கு மோதிரம் போட்டிருக்காரு. இன்னும் போட போறாரு. ஆமா, பெண்களுக்கான அந்த உரிமை தொகையை வந்து உடனே நிறைவேற்ற முடியாதுன்னு செங்கோட்டையன் வந்து பழிச்சுன்னு சொல்லிட்டாரு. முதல் நாளே விஜய் சொல்லிட்டாரு, என்னை எதுவும் கட்டாயப்படுத்த கூடாது. நான் வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க, செய்த தவறுக்கு மன்னிச்சு உங்கள் வீட்டு பிள்ளைய நினைச்சு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. பொம்பளை எடுப்பா இருந்தா இடுப்பு பிடிச்சி கிளியோடான்னு கேட்பாங்கல்ல, புள்ளத்தாச்சி அந்த எவன் பார்ப்பான் வடிவேல் காமெடி வருமே சின்னூர் காதல். அந்த மாதிரி நான் தான் முதல் நாளே சொல்லிட்டேன்ல, என்னை கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாது, எனக்கு வாயில் வந்தது அடிச்சு விட்டேன். திடீர்னு நான் முதலமைச்சர் எதிர்பார்க்கல, என்னை கட்டாயப்படுத்தி கேட்காதீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன், இல்லைன்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி, ஏற்கனவே அவங்க ஆட்கள்லாம் சொல்லிட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கரண்ட் இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணிங்க, காவேரியில் தண்ணி வரலையா அட்ஜஸ்ட் பண்ணிங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வந்தால் 20 ரூபாங்க சேர்த்து கொடுத்து குடிங்க, 20 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து சோறு இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா விஜய் அண்ணன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது. அவர் வேற ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கலெக்ஷன் எவ்வளோ வரலன்ற, அது வேறு உங்கள் மாவட்டத்தில் திருத்தணியில் வேற வந்து அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு உச்சத்தை நடிக்கிறதுக்கே வந்து இப்படி ஃபர்ஸ்ட் டேவே வந்து வேக்கண்ட் ஆகிட்டீங்க சீட்டை. அந்த அளவுக்கு வந்து ஒரு மனசு நோக்கடிச்சிட்டீங்க. நீங்கள் உச்ச நடிகர்னு சொன்னோன்னே செங்கோட்டையும் உடச்சு சொல்லிட்டாரு, இல்லை 2,500 ரூபாலாம் இல்லை, உரிமை தொகையெல்லாம் இப்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பக்கம் வந்து நான் உச்சத்தில் இருந்தவர், எனக்கு வந்து என்ன அறையை வந்து கீழே போட்டிருக்கீங்கன்னு 10வது மாடிக்கு போறாரு முதலமைச்சர். இப்போ அவர் முதலமைச்சர் அறையை வேற மாத்துறாரா? ஆமா, 10வது மாடியில் நாமக்கல் மாளிகை, நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அந்த எல்லாரும் வந்து டக்குன்னு வந்து எட்டி பார்த்துறாங்கன்னா அதுவும் தெரியல, என்ன காரணம் தெரியல. இதுவே எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அறை இதுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்கன்னா சாதாரணமா வச்சிருப்பாங்க இந்த அறையை. எப்படி பார்த்தாலும் அவங்க செக்யூரிட்டியில தான் இருக்கும், நல்ல சொகுசா தான் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இவருக்கும் அதே சொகுசு அங்கேயும் தான் இருக்கும். எதுக்கு 10வது மாடிக்கு போறாருங்கிறது தான் இப்போ நான் நினைக்கிறேன். ஒருவேளை கீழே இருந்தா அடிக்கடி டக்குன்னு அவருக்கு மக்கள் வாடியே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே இருந்தா டக்குன்னு யாராவது தெரியாம யாராவது பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு, ஏன்னா மக்கள் வேற நான் நேரடியா முதலமைச்சரை பார்த்து தான் மனு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வைராகத்தில் வேற இருக்காங்க. திடீர்னு யாரும் உடச்சிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்ம வேற ஏற்கனவே ஒண்ணுமே செய்யறது இல்லை, உள்ள உட்காந்து பொம்மை கார் வச்சு விளையாடிட்டு இருக்கிறோம். அப்போ சரி நம்ம பாதுகாப்பா 10வது மாடிக்கு போயிட்டா யாரும் மேலே ஏறி வர முடியாதுல்ல, அதனால மேலே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா காசு இல்லாத நேரத்துல இந்த ஆடம்பர செலவு வேற. ஆமா, ஏற்கனவே இப்போ எதுக்கும் பணம் இல்லை. இப்போ ஒரு அறையை மாத்துறாருன்னா அங்க எல்லா வசதியும் செஞ்சு அந்த அறையும் பல மேலே ஏறி இறங்கணுமா? ஆமா, அமைச்சர்லாம் லிஃப்ட் தான், இனிமேல் கரண்ட் பில் தான் அதிகமாக வரப்போகுது. ஒருவேளை அந்த விவேக் காமெடியில் வரும்ல, இந்த தனுஷ் படத்தில், அந்த படம் பேர் மறந்துட்டேன், டான் ஆகிட்ட போறீங்க, ஏன் மேலே இங்கே ஏறி இறங்குனீங்க, டான் ஆனால் இதெல்லாம் செய்யணும்டா. அப்போ அந்த காமெடியில் கூட அவருடைய அசிஸ்டண்டாக கேட்பாரு, இப்போ மக்களுக்குலாம் உன்னையே நம்பி இருக்கிற மக்களுக்கு என்னங்க செய்வது, இது ஒன்றும் செய்யலை, அதே தான் அவங்களுக்கும். அந்த மாதிரி இப்போ மேலே வந்து டைலாக் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து முதலமைச்சர் மேலேயும் கீழையும் ஏறி இறங்க போறாரு. ஏன்னா டான் பின்னாடியே 2 பேர் கத்திக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அது அப்படி போயிட்டே இருக்குது. நம்ம ஐயா வைகோ எப்பயுமே புத்தகம் எழுதி கொஞ்சம் ஏதாவது தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டு வரைக்கும் பேசுவாரு. ஆமா ஆமா, இப்போ வந்து டெல்லி வரைக்கும் தான். டெல்லியில அந்த புத்தக வெளி நடக்க போகுது. அதுக்கு வந்து முதலமைச்சர் நேர்ல பார்த்து வராதீங்கன்னு சொல்லிட்டு வரதுக்காக போயிருக்காரு. நேர்ல பார்த்து வர சொல்லி தானே கூப்பிடுவாங்க ஒரு நிகழ்ச்சி. அதான் எல்லாரும் அதான் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஐயா வித்தியாசமானவர் இல்லை, அதனால போயிட்டு நீங்க வராதீங்க, நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் வந்துடும் அப்படின்னு. நம்ம பார்த்து புத்தகம் வெளியிட்டா ஒரு புத்தகம் வெளியிட்டதே 4 பேர் போய் சேர்றதுக்கு தானே. அதான், அப்படி என்ன புத்தகத்தை மறைமுகமா வெளியிடுற அளவுக்கு என்ன புத்தகம், ரகசிய புத்தகம் வெளியிட்டு கூட்டம் வரது பெரிய விஷயம். இவர் விஜய் அசிங்கப்படுத்துறாரா, அந்த புத்தகத்தை அசிங்கப்படுத்துறாரா இல்ல வர சீஃப் கெஸ்ட் அசிங்க? ஆனா இவரும் கொஞ்சம் குசுமுக்காரு தான். அதனால புத்தகத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க எதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டாரா, என்ன சொன்னாருன்னு தெரியல. அப்படி என்ன ரகசியமான புத்தகம் இன்னொன்னு அதனால புரிஞ்சிக்க முடியலையே. இல்ல நான் என்ன நினைக்கிறேன், இவர் மூலமா வந்து மக்கள் அதிக எழுச்சி அடைஞ்சிட போறாங்க படிச்சுன்றதால நல்ல எண்ணத்துல சொல்றாரா, இல்ல ஏற்கனவே சொன்னார்ல விஜய்க்கு வர அம்புகள்லாம் வந்து கேடயமா நின்று நான் தடுப்பேன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து படிச்சவங்களாம் நிறைய பேர் வர இடம், நீங்க வர வேணாம் இங்க இருக்குன்னு சொல்றாரு, என்னன்னு தெரியலையா. அங்க வந்து நீங்க ஏதாவது பேச போய் அவர் பேச மாட்டாரு, ஸ்கிரிப்ட் அதனால இப்போ முதல் முறையா போய் அழைச்சி வராதிங்கன்னு சொன்ன
ஒரு நிகழ்வு வந்து இதில் நடந்திருக்கு. அதனால இப்போ இப்படியே போயிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன திட்டம்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யலாம், செய்யாமே இருக்கலாம். ஏன்னா அண்ணனால முடியல முதல் நாளே சொல்லிட்டாருல. அதனால வந்து பெண்களுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கீங்க, ஓடி போய் வீட்டை விட்டு வெளியே வராத பெண்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கான உரிமை தொகையை வந்து இப்போதைக்கு தர முடியாதுன்னு செங்கோட்டையன் உடைச்சு சொல்லிட்டாரு. அதனால எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் ஏமாற்றமா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. இதில் ஏதாவது ஒன்றாவது நடந்துடாதா அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் மக்கள் வந்து ஏமாந்தே போகணும்னு நம்ம நினைக்கல. ஏதாவது ஒரு சில நலத்திட்டங்களாவது வேறு வழியே இல்லாமையாச்சும் அவங்க வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா ஒரு ஏமாளி கூட்டம். அதாவது எப்படி நீங்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்னே தெரில. அதாவது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மக்கள் சார்ந்து வந்து சில கொள்கைகள், சில கோட்பாடுகள், சில நலத்திட்டங்கள், இல்லை மண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க. அப்படி பேசினவங்களை வந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் இருக்கிற குறைகள், அதில் இருக்கிற ஊழல்களை கண்டித்து நாம் தமிழ் கட்சியும் வந்து புதிய மாற்றப்பாதையில் வந்து இவ்வளோ நாள் செயல்பட்டு வந்திருக்கு. இது எதுவுமே இல்லாமல் 50 வருஷமாக நடிச்சுட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து மக்கள் மேலே ஆசை இருக்குது, மண் மேலே ஒரு பற்று இருக்குன்னா, மக்கள் படுற துயரத்தில் வந்து ஒரு கவனம் இருக்குது அப்படின்னா, உண்மையிலே வந்து அவர் 50 வருஷம் படம் நடிச்சிட்டு இருந்தால் கூட, அரசியலுக்கு வரலாம் கூட, ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய கருத்தை வந்து வெளிப்படையாக சொல்லியிருப்பார். இப்போ பல நடிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, படம் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட வந்து இது வந்து தப்பு, இந்த மாதிரி வந்து ஒரு ஜனநாயக விரோத செயலை செய்யக்கூடாது அப்படி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து அந்த மாதிரி ஒரு செயலையும் வந்து இவர் செய்யறதில்லை. நடிகர் சங்கம் சார்பாக உண்ணாவிரதம் நடந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு 2 நிமிஷம் போயிட்டு பங்கேற்றுட்டு வந்தால் வருவார்னு நினைக்கிறேன். அதாவது இவர் சொந்தமாக முடிவெடுக்க மாட்டார். இல்லை இவரே சொந்த கருத்தோ அதெல்லாம் இவருக்கு இருக்குமாங்கிறத நமக்கு யாருக்கும் தெரில. ஏன்னா அது நம்ம சட்டமன்றத்திலே பார்த்துட்டோம். அவரு தான் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க, உம்முன்னு கம்முன்னு உட்காந்துருந்தாரு. ஆனால் மறுநாள் ஒரு பேப்பர் கைக்கு வந்தோன்னு நல்லா பேசினாரா இல்லையா? ஏன்னா அவர் நடிகருங்க, ஆக்ஷன் ஸ்டார்ட் கேமரான்னு அது மாதிரி யாராவது சொல்லுவாங்கல்ல, நீங்கள் இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா அடுத்த தேர்தலாம் ஜெயிக்க முடியாது, இந்த 1-2 செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது 1-2 நடக்க வாய்ப்பு. அது தானா நடக்கும். அதுதான் சொல்றேன் அவருக்கு. ஏன்னா மக்கள் வழி தெரிஞ்சு எதுவுமே அவர் இது வரைக்கும் நடத்துது. ஏன்னா அந்த 50 வருஷம் சினிமா வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மக்களுக்காக குரல் கொடுத்துருப்பாருன்னா கிடையாது. அப்ப எப்படி 50 வருஷம் சினிமா நடிச்சுட்டு திடீர்னு வந்து அவருக்கு எப்படி செய்ய முடியும்? அதனால தனியா ரகசியமா வந்து 10வது மாடிக்கு போறாருன்னு நினைக்கிறேன். அதான் உச்சத்துக்கு போறாரு. தமிழ்நாட்டில் இப்போ மிக முக்கியமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 41 பேர் அந்த உயிரிழந்தாங்க கரூர்ல, அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கொடுத்தாரு விஜய். அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, பாத்தீங்களா அதை? ஆமா, அதான் நம்ம நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டிருந்த வழக்கு தானே. அன்னைக்கு நம்ம இன்னும் வீடியோல கூட பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரவங்கலாம் வேலை எடுத்து கொடுத்தா அந்த எக்ஸாமுக்கு படிக்கிற நிலைமை என்ன, இந்த மாதிரி தற்கொலையா இறந்து கூட்டத்துல போயிட்டு வரைமுறை இல்லாம மாட்டிட்டு சாவுங்கிறத இனிமேல் நடிகரை பார்க்க போய் எடுத்தவங்களுக்கு எப்படி நீங்க வந்து வேலை அரசு வேலை தூக்கி கொடுக்கலாம்னு கேட்டிருந்தோம். அதேதான் நம்ம வழக்கறிஞர்களும் வாதமா வச்சிருந்தாங்க. ஆமா, அதுல வந்து முக்கியமான தீர்ப்பு நீங்க வந்திருக்கு. அந்த 41 பேருக்கு உடனே அந்த அரசாணை செல்லாதுன்னு சொல்லிட்டு, ஆமா, வேலை அரசு வேலை கொடுத்தது வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அரசாணை ரத்து பண்ணி உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனா இப்பயாவது வந்து இந்த விஜயோடைய அரசு வந்து தாந்தோட்டித்தனமா நம்ம செய்யறதான் சட்டம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம வந்து 107 MLA இருக்குன்ற ஒரு அந்த கர்வத்தை எடுத்து வச்சுட்டு மக்களுக்கு எது நல்லதோ, எது நேர்மையானதோ, எது சரியானதோ செய்தா இதோட உயர்நீதிமன்றம் மண்டையில கொட்டி உட்கார வச்சது. இதுக்கு முன்னாடியும் கொட்டி உட்கார வச்சது. இந்த பொய் வழக்கெல்லாம் போட்டாங்களா, அதுலயும் மண்டையில கொட்டி உட்கார வச்சது. எந்த அரசும் வந்து ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல வந்து இத்தனை நேரம் நீதிமன்றத்தால வந்து கொட்டு வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். கொட்டு வாங்குறதுல முதல் இடத்துல விஜய் அரசு வந்திருக்கு. இந்த விஷயத்துல வந்து பல மாணவர்கள் வந்து இரவு பகலமா கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காகவும் தன் தலைமையில் வந்து ஒருத்தர் அரசு ஊழியரை நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு படிக்கிற மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒளியா வந்து நாம் தமிழ் கட்சி போட்ட வழக்கு வந்து இருக்கிறது வந்து தீர்ப்பு வாங்கிக்கிறது வந்து உண்மையிலே வந்து பெரிய மகிழ்ச்சி. பல நாளும் படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாமளும் அரியலூர்ல எல்லாம் ஒரு கூட்டமே நடத்தும், டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நாம ஒரு அண்ணன் போய் பேசி ஒரு கூட்டமே நடத்திருக்கோம். அப்படி வந்து பல பேர் அதுக்காக வந்து வாழ்க்கையில பாதி நாள் வந்து அந்த படிப்புக்காகவே செலவு பண்ணி அந்த தேர்ச்சி பெற்று இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். இன்னொன்னு இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் வேலை வாங்கி அதை வந்து மக்களே விரும்பக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இதுக்காக உழைச்சவங்களை நம்ம பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னாடி போறது வந்து சரியா இருக்காது. அதுல இது ரொம்ப மோசமானது. எதுவுமே இங்க சட்டத்துக்கு உட்பட்டுதான் அப்படிங்கறத நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. அதனால
இங்க முதல்வராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான். என்னன்னா அதாவது வந்து எது ஒன்னாலும் யாராலும் செய்யலாம், அதாவது வெற்றி பெற்றதான் வந்து முக்கியம் சொல்லி இப்ப அந்த ஒரு யார் சீமான்னு கேட்டார்ல, அந்த இவர்தான் சீமான் அப்படிங்கறது வந்து அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மக்கள் என்னதான் புறம் தள்ளனாலும் சீமான் வந்து அந்த இடத்துல பாதுகாப்பா நிற்பாரு, ஒரு அண்ணா இருப்பாருங்கிறதுக்கு ஒரு மீண்டும் ஒரு நிகழ்கால உதாரணமா வந்து நிக்கிறாருல. இவர் தான் சீமான். அந்த அவர் அமைச்சரா எம்எல்ஏவா அதுக்கு தெரியல எனக்கு. அமைச்சரா அவருக்கு வந்து இப்ப நினைவூட்ட வேண்டிய கடமையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு ஏமாற்று அரசியலுக்கு ஏமாந்து போய் மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க. வரப்போற இடைத்தேர்தல் இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடியா இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். சினிமாவை நிஜம் நம்பிட்டாங்க. ஆமா, சினிமா வேற நிஜம் வேறன்றது மக்கள் உணர்ந்து. எனக்கு வந்து இப்ப நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டது ஒரு பக்கம், புதுசா வந்தாரு, இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாரு, இதை போட்டீங்க. மறுபடியும் எதுக்கு திமுகவுக்கு 1.5 கோடி ஓட்டு போட்டீங்க, எதுக்கு அதிமுகவுக்கு 1 கோடி ஓட்டு போட்டாங்கிறது தான் நமக்கு இருக்கிற கேள்வி. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக இடைத்தேர்தலில் மக்கள் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஏன்னா எப்பயுமே நம்ம மக்களை தான் நம்புகிறோம். யார் வந்து முழுசாக நம்புகிறாங்களோ அவங்களையே வந்து ஏமாளி ஆக்குறது தான் மக்களுக்கு தொடர்ச்சியாக வாடிக்கையாச்சு. அந்த வாடிக்கை இதில் தொடராமல் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இடைத்தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கலாம். பல விஷயங்கள் நடக்கலாம். மக்களை வந்து எல்லா நேரமும் முட்டாள்களாகவே நம்ம வந்து நினச்சி அப்படியே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் மக்களும் எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, எல்லாத்தையும் பார்த்து அது எல்லாத்தையும் உணர்ந்து இந்த அரசியலோட தேவை இது எல்லாத்தையும் உணர்ந்து வருகிற காலகட்டங்களில் ஒரு உண்மைக்கும் நேர்மைக்கும் மக்கள் ஆதரவாக நின்று அந்த அரசியலை வெல்ல வைப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம்.